இந்த இடத்துல இருந்து எடுக்கிறது தான் எனக்கு அடுத்த பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. கொண்டு வெறும் வாங்க பரவாயில்லத்துக்கு பிறகு வாகனம் எடுக்க பயங்கர சந்தோஷமா இருக்கு. இன்னும் சாப்பிட கூட இல்ல. ராசாத்தி ஆன் ஃபயர். ராசாத்திய வெளியில இல்ல முட்டும் அடுத்தது சோகமான சம்பவம் என்னன்னா வந்து இதுல ஒரு தேங்காய் ஒன்று விழுந்துட்டு அதனாலதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. பாவம் ஸ்டியரிங். இந்த 15ஆம் தேதி வந்து இலவச வேலை வாய்ப்பு முகாம் வேலை வாய்ப்பு தேர்தலுக்கு அதுக்கு தேவையான வேலை வாய்ப்புலாம் எடுத்து கொடுத்து வரேன். டைரெக்டாக வந்து பெண்கள்கிட்டே வந்தால் அது சம்மந்தமான என்ன வேக்கன்ட் விரும்பினமோ அது சம்மந்தமான வேக்கன்ட்டுகள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அதோடு வந்து நிறுவனங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல சேவையாக இருக்கும். இது இலவச முகாமாக தான் நடக்குது. இந்த இடத்துக்கு வந்ததில் ஒரு பிரயோஜனமாக இருக்குது எங்களுக்கு. நீங்கள் டைரெக்டாக வாங்க. 15ஆம் தேதி 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். எல்லாம் வேர்த்து களைச்சி போய் நிற்கிறோம். அதோட மேகம் மூட்டம் மழை வந்து பெய்ய போகுது. என்னத்துக்கு மழை பெய்ய போதுன்னா வந்து இன்றைக்கு எங்கிட்ட ராசாத்தி தயாராகிட்டு இந்த இடத்துல இருந்து வந்து நாங்கள் எடுக்க போகிறோம். ஆனால் எடுக்கணும்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஓடுமா? அதுதான் அப்படி கேட்டு ஓடும் ராசாத்தி ஓடும். உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு வேலைக்கு எங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஃபினிஷிங்கை தந்ததுக்கு. இது என்ன மாதிரி இருக்குன்றத வந்து நாங்கள் வேன் எல்லாம் கழுவிட்டு உங்களுக்கு ஃபுல்லா லைட் எல்லாம் போட்டுட்டு வந்து அப்டேட் தந்திருப்போம். அதை விட எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு 2-3 வீதம் வேலைகள் வேற நடந்திருக்கு. அதோட ஒரு நல்ல விஷயம் தொடங்க மழை பொழிய பண்ணிவிடும். இப்போ கொஞ்ச நேரத்தில் மழை பெய்யும். அதுக்கிடையில நாங்கள் இந்த இடத்துல இருந்து எடுக்கணும். அடுத்தது இந்த இடத்துல இருந்து எடுக்கிறது தான் எனக்கு அடுத்த பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. கொண்டு வந்து விட்டுட்டோம். ஓடுறது தான் பெரிய சிக்கலா இருக்கு. நான் வந்து ஒரு குறுகிய இடம் நான் கொண்டு வந்து விட்டா பிறகு இங்கால கொஞ்சம் மரங்களும் வளர்ந்துட்டு இப்போ கடைசியா எல்லா வேலையும் முடிஞ்சது. ராசாத்தி தயாராகி இதுல பாத்துனீங்களா நினைவு சின்னம் கொண்டு வச்சிருக்கு. இங்க வேலை செய்ய வந்த இடத்துல பாருங்க மரங்களை எழுதி அப்படி இல்ல லைட்டா அந்த மேல் பட்டு இங்கால வேலையெல்லாம் முடிஞ்சது. என்ன மாதிரி இருக்கு க்ளோஸ் பண்ணிட்டான். இவர் தான் கடைசி மட்டும் இந்த கண்ணாடி கடைசியா அந்த கண்ணாடி போட்டிட்டவர். பின்ன என்னன்னு சொல்றது ஃபுல்லா லைட் எல்லாம் இதுக்குள்ள லைட் எல்லாம் போட்டா தான் நல்ல. இந்த நேரத்தில் இந்த வேலை செய்த அண்ணாக்கு நாங்க எல்லாருமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவற்ற வேலைகள் பழுக்களுக்கு மத்தியிலையும் இரவிரவா நின்று நாங்களும் இரவு 1 மணி ஆகும் 12 மணி ஆகும். நேற்றெல்லாம் பாவிக்கு வாங்கி இதுல சாப்பிட்டு நாங்க இரவு 12 மணிக்கு போனாங்க. இதை 7 மணிக்கு நிக்கிறோம். அதான் 12 மணிக்கு போனாங்க. இது விடிய 7 மணிக்கு நின்று இன்றைக்கு வேலை முடிச்சிருக்கு. சந்தோஷம். இப்ப இதுல இருந்து எடுக்க போறோம். எடுத்துட்டு அப்படியே ராசாதிக்கு என்ன நடக்குதுன்றது அடுத்தது எங்க வேணுங்க கொண்டு போக போறோம்ன்றதை பார்ப்போம். என்ன ராசாத்தின பயணம் தொடங்க போகுது. எங்களுக்கும் நாள் கிட்ட ஒரு என்னன்னு சொல்ற ஒரு பயமா இருக்கு. அதுக்கிடையில வேலை முடிச்சு எடுக்கணும்ன்ற பயத்திலான் இருக்கலாம். இப்போ அண்ணா வேலைக்கு வேலை முடிச்சு தந்தா நீ அடுத்தடுத்த வயரிங் செய்யணும், மற்றது மேல பவர் சோர்ஸ் செய்யணும், மற்றது தண்ணி அந்த வேலைகள் எல்லாமே இருக்கு. முடிச்சுட்டு தொடரும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னதான் நான் ஓடுவேன் என்றாலும் இவ்வளவு இடத்துல இப்படி விட்டு இப்படி எடுக்கிறதான் பெரிய சிக்கல். பார்ப்போம் எடுத்துருவோம்ன்ற நம்பிக்கை. இங்க எப்படி பார்ப்போம். ஸ்டார்ட் எடுத்து கொண்டு பார்ப்போம். வரும் ராசாத்தி ஹீட் பண்ணணும். இது வந்து ஹீட் பண்ற மாடல்லாம் அது சுவிட்சில் போட்டிருக்கிறோம். இருந்தாலும் 2 தடவைக்கிட்ட ஹீட் பண்ணினா தான் ஸ்டார்ட் வரும். முதல்ல ஹீட் பண்ற பட்டி வந்து புரியுமா சீக்கிரம் இருக்கு. ராசாத்தி தயா 48-50 கனநாள் வரும்னு நினைக்கிறேன். அங்கால மரத்துல முட்டை போகுது. இங்க முட்டும் கண்ணாடி முட்டும். என்னன்னா இந்த பிளேயும் இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டம். நேர போய் போட்டு அப்படியே நேர எடுத்துட்டு வெட்டுங்க. மரத்தை தாண்ட வெட்டுங்க.
ஓகே ஓகே வெட்டுங்க. ஓகே கடைசியாக வெற்றிகரமாக அங்கே வேறுங்க எத்தனை தடவை சுற்றுறேன்னு நெஞ்சின ஓக போகுது ஆளுக்கு இருக்கு. வெறும் வாங்க. ஓகே திருப்புங்க. ரைட். கனகாலத்துக்கு பிறகு வாகனம் எடுக்க பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இன்னும் சாப்பிடக்கூட இல்லை. பின்னால் போகுது. அங்காளி சைட் பார்க்கணும். எடுங்க எடுங்க நான் பார்க்குறேன். எடுங்க எடுங்க. இல்லை இல்லை முட்டு முட்டு முட்டு. இல்லை இல்லை ஃபுல்லாக திருப்புங்க. என்ன திருப்பலாமா கொஞ்சம்? இந்த ஸ்டியரிங்கை மட்டும் மாற்றிட்டோம்னு சொன்னால் வெற்றி. லைட்டாக முட்டும் போல இருக்கடா. எடுங்க எடுங்க. ஓகே போவோம் போவோம் போவோம். எடுங்க எடுங்க. எஸ். கொஞ்சம் மேலே கஞ்சல்கள் இருந்தது இந்த மாமரத்தோட விட்டதால கணக்க கிடக்கு. ஓகே அண்ணா அதை தட்டிட்டோம்டா அப்படியே வலிக்கிடலாம். ராசாத்தி on fire. ராசாத்திய வெளியில எடுக்கிறதே பெரிய வாட. எடுத்துட்டா மிடிக்காம கொள்ளாம மழை வருது. ராசாத்திய வெளியே எடுத்த உடனே மழை வருது. சந்தோஷமான தருணங்கள். வெளிக்கிட போறோம் வேணி இப்படியே போயிட்டு. ஓகே ராசாத்திய வெளியில எடுத்த உடனே இடிச்சத்தான் கேக்குதா? மேலே இருக்கிற டஸ்ட் எல்லாம் துடைக்கிறோம். எனக்கு கழுவினா தான் இது ராசாத்தி தான் நிற்கும். விளக்கும் அதால துடைக்கிறாங்களா ராசாத்தி? ஒன்றும் இல்லை. மற்றது சோகமான சம்பவம் என்னன்னா வந்து இதில் ஒரு தேங்காய் ஒன்று விழுந்துட்டு அதை பிரச்சனை இல்லை தட்டி எடுப்போம். மழை 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 கயன் கயன் ஒரு நல்ல விஷயம் தொடங்கிய மழை பெய்யுமா? நல்லவங்க நான் இருக்கிற இடத்துல அப்போ கட்டாயம் பெய்யாதே. விற்க போது பரவாயில்ல. அந்த ஜன்னல்லாம் பூட்டுவோம்டா. அப்புறம் உள்ளுக்குள்ள அதுதான் பிரச்சனை. இப்போ என்ன சொல்லுங்க, இப்படி மழையால் பெய்யக்க வந்து ஜன்னல்லாம் பூட்டுவோம். இல்லாட்டி இந்த குஷன் எல்லாம் நனைஞ்சிடும். மழை பொழிஞ்சு ராசாத்திய குளிர் வைக்குது. ரைட் வள்ளியா வந்துடும். கொஞ்ச நேரத்தில் நாங்கள் நினச்சி நாங்கள் சர்வீஸ் போடணும் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக மழை பெய்ய தொடங்கிட்டு. ரைட் இப்போ நாங்கள் அப்படி எடுத்துகிட்டு போவோம். வேறு லெவலாக இருக்குது. நான் நினச்சேன் கண்ணாளுக்கு பிறகு கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வேண்டு. ஆனால் ராசாத்தி அப்படி இருக்குது. மணியாக இருக்குது. ஓடுறதுக்கு சூப்பராக இருக்குது. இதில் இந்த ஸ்டியரிங் இந்த பிளே கொஞ்சம் கூடவா இருக்குது. அதனால தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. பாப்போம் ஸ்டியரிங் எலக்ட்ரானிக்கல் ஸ்டியரிங் போடுற மாதிரி ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. எலக்ட்ரானிக்கல் ஸ்டியரிங் வந்து என்ன மாதிரி வேலை செய்யுதுன்ட்டு யாருக்காவது தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள். அது இலங்கையில் சக்ஸஸா இல்லாட்டி அது வேஸ்ட்டா என்ற மாதிரி. வந்துட்டோம். நாங்கள் புதுசாக இருக்கிற வீட்டை வந்துட்டோம். எல்லோரும் குளிச்சு வெளியாங்கோ. ராசாத்தியில் பயணம் போகணும். ஒரேடியாக போக வேண்டும். நல்ல குளிர்மையான ஒரு கிளைமேட் உண்டு. கத்து ராசாத்தி வந்துடுச்சு. மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். அண்ணா மஞ்சள் போட்டு ஓவர்டேக் பண்ணுங்க. ரைட் இப்போ நாங்கள் போய் கிழிச்சிட்டு வந்து வெளிக்கிட்டோம். எங்கேண்டா போகிறோம்னா பாருங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு நல்லூர் கோயில் அடிக்க போயிட்டு அதுக்கு பிறகு டியூமாஸ் என்ற ஒரு நிறுவனத்தில் இருந்து எங்களை அழைச்சிருந்தவ. அவையில் வந்து அந்த வேலைகள் சம்பந்தமான ஒரு முகாம் ஒன்று செய்ய போயிடும். இப்போ அதுக்கு வந்து அது சம்பந்தமான விஷயங்களை வந்து எங்களோட பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு பயந்து கொண்டா பிரயோசனமாக இருக்க மாட்டேன். ஏன்னா வந்து கணக்கு பேர் வந்து வேலை தேடுபவர்களாக இருப்பீங்க. அவையில் வந்து அந்த வேலை தேடுபவர்களையும் வேலை இருக்கிறாக்களையும் வந்து இணைக்கிற ஒரு முகாம் 15ஆம் தேதி நடைபெறுது. அதுகிட்ட விவரங்களை போய் இப்போ அடுத்ததான் வந்து கேட்க போகிறோம். கேட்டுட்டு உங்களுடைய வந்து பகிர்ந்து கொள்கிறோம். என்ன பகிர்ந்து கொண்டா வந்து உங்களுக்குமே வந்து பிரயோசனமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு வேலை எடுக்கிறதுன்றது வந்து இவ்வளோ பெரிய கஷ்டம். எப்படியோ வேன் எடுத்துட்டு இங்கால நல்லூர் கோயில் அடிக்க வந்த நாங்கள்.
இப்போ நாங்கள் ஆரியகுளம் இருக்குதானே, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வெசாக் வர போது அதுக்கு வந்து இந்த ஒளி விளக்குகள் வந்து செய்து கொண்டிருக்கணும். இதில் பாருங்க, இதுக்கு முன்னாலே இந்த மேலே முதலாவது மாடியில் தான் அவையில வந்து புது கிளையை வந்து ஆரம்பிச்சிக்கணும். டியூமேஸ் அண்டு அவைகளோட நேரடியாக போய் கலைக்க போகிறோம். இந்த 15ஆம் தேதி வந்து இலவச வேலை வாய்ப்பு முகாமை வந்து ஒழுங்கமைச்சிக்கணும். நீங்களும் வந்தீங்கன்னா வந்து பிரயோசனப்படலாம். எங்களோட வீடியோ பார்க்குறாங்க எல்லாருமே வந்து பிரயோசனப்படணும்ன்றதுக்காண்டி நான் இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன். மேலே போய் அவைகளோட கதைச்சு இந்த தகவல்களை வந்து உங்களுக்கு அறிய தர போகிறோம். அதோட நீங்கள் நேரடியாக உங்களுக்கான ஒரு நம்பகத்தன்மை வேணுமெண்டா வந்து நேரடியாக பார்க்கணுமெண்டா இந்த அரியலத்துக்கு முன்னால் இருக்கிற பிராஞ்சுக்கு பெறலாம். அதை விட இங்கே நல்லூர் வீதி வீராலயம் கோயில் இருக்குது தானே, அது கிட்டவா போகிற யாழ்ப்பாடி அந்த அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது தானே, அதுலேயும் வந்து வேண்ட பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. இப்போ போய் பார்த்து கதைச்சு அந்த விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். உள்ளுக்குள்ள வந்துடும் அண்ணா பக்கத்தில் இருக்கிறார், நிர்வாகி இருக்கிறார். இந்த கம்பெனியை பற்றி சொல்லுங்கண்ணா. வளமையாகவே வருஷத்தில் வந்து எத்தனை நேரம் நடக்கும்? வருஷத்தில் நாங்கள் 3 அல்லது 4 தினம் செய்கிறோம். 3 மாதத்துக்கு ஒருக்கா 4 மாதத்துக்கு ஒருக்கா செய்கிறோம். நாங்கள் உண்மையிலேயே வந்து இப்போ இதோட பயன்பெற்றாக்கள் கணக்கு பேர். நாங்கள் வந்து டிஎம்ஆஸ் ஜாப் பேங்க். நாங்கள் கம்பெனிகளுக்கு தேவையான ஆக்களை எடுத்து கொடுப்போம். அதே நேரம் ஜாப் சீக்கர்ஸ், முக்கியமாக ஜாப் சீக்கர்ஸ் வேலைவாய்ப்பு தேர்வு ஆக்களுக்கு அதுக்கு தேவையான வேலைவாய்ப்புகளை எடுத்து கொடுத்து வந்து வரோம். அதே நேரம் நாங்கள் வேலைவாய்ப்புகளும் கொடுக்குறோம். அதே நேரம் கம்பெனிகளுக்குரிய விளம்பரங்களும் செய்து வந்து வரோம். 2 சதவீதம் நாங்கள் மெயினாக செய்து வந்து வரோம். ஜாப் சீக்கர் வந்து அதை வந்து ஃப்ரீயாகவும் வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும், பேமெண்ட் செய்தும் பெற்றுக்கொள்ளலாம். கம்பெனிகளும் ஃப்ரீயாக ஆக்களை எடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. அதே நேரம் பேமெண்ட் செய்தும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஃப்ரீ என்று சொல்லி கொஞ்சம் டிலே ஆகும், பேமெண்ட் செய்தால் உடனே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். இப்போ வந்து ஒரு ஆள் நான் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது. இப்போ எனக்கு வேலை தேவை, இந்த துறையில் வேலை தேவைன்னு நான் உங்களை நாடினா வந்து எனக்கு எத்தனை நாளில் வந்து அந்த வேலை வாய்ப்பை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்? இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃப்ரீன்னு சொல்லிக்க வந்து எங்களுக்கு வந்து லிஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்களே வீட்டிலேருந்தே பார்க்கலாம். வாட்ஸ்அப் குரூப்ஸில் உங்களை ஜாயின் பண்ணி விடுவோம். அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறேன்டா எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம், dmsweb.com. அதில் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அப்போ அதில் போய் நீங்கள் வேகன்சியில் வந்து பார்க்கலாம். மற்றது எங்களோட வெப்சைட்லேயும் வந்து வேகன்சியில் வந்து வந்திருக்கும். அப்போ அது வந்து நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் உங்களை வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் பேமெண்ட் செய்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக வந்து வைக்க வேண்ட நீங்கள் எங்களை குறைஞ்ச பேமெண்ட், இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு மட்டும் பார்க்குறேன்டா 500 ரூபாலேருந்து இருக்குது. அதே நேரம் நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் பார்க்குறேன்டா 2500 ரூபா தான் வரும். அப்போ குறைஞ்ச பேமெண்ட்லேயே நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு நீங்கள் ஒரு 500 ரூபா பேமெண்ட் செய்தால் நாங்கள் ஒரு 5 இன்டர்வியூக்கு காய்ச்சி உடனே அனுப்பி வைப்போம். அப்போ நீங்கள் தனியாக அந்த இன்டர்வியூ போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சோறாக ஒர்க் வந்து கிடைக்க சான்ஸ் வந்து இருக்குது. சார், நானும் வந்து இந்த பே பண்ணி செய்கிறேன்னு வந்து கணக்கு பேமெண்ட் வந்து எதிர்பார்த்தேன். ஒரு 500 ரூபா பேமெண்ட், ஒரு சின்ன பேமெண்ட் நான் வந்து அவைகள்ட்ட இருந்து எடுக்கிறீங்க. மற்றது எந்தெந்த நிறுவனங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்? எல்லா துறையில் இருக்கிற ஆக்களும் வந்து உங்களை தொடர்பு கொண்டா வந்து நீங்கள் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொரு விதமான துறையிலையும் எங்களை தொடர்பு கொண்ட பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஐடி ஒர்க், சாஃப்ட்வேர் கம்பெனிகள், அதே மாதிரி சாதாரண ஆஃபீஸுகள், சூப்பர் மார்க்கெட்டுகள், ஹாஸ்பிட்டல்கள், இப்போ ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரிய பிரபலமான நிறைய கம்பெனிகள்லாம் எங்களுக்கான வேலைவாய்ப்பு ஆக்களை பெற்றுக்கொள்ளலாம். நிறைய விதமான கம்பெனிகள் வந்து எங்களுக்கான ஆக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, இப்போ இவையில் நடத்துகிற இந்த கேம்பெயின் இருக்குது தானே, இதில் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ், இந்த முகாமையாளர்கள் வந்து நேரடியாகவே இன்டர்வியூ வச்சு அவைகளுக்கு தேவையான வேலை ஆட்கள் வந்து பெற்றுக்கொள்வினோம். அப்படி தானே 2 பேரையும் வந்து நேரடியாக வந்து தொடர்பு படுத்தி வைப்பினோம். இது வந்து எத்தனையாம் தேதி எத்தனை மணிக்கு நடைபெறுது, என்னென்று உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், எந்த இடத்துல நடைபெறுதுன்றது வந்து சொல்லுங்கள். இது வந்து வர 15ஆம் தேதி வியாழக்கிழமை 10லேருந்து 12 மணி வரைக்கும் நடக்கும். இதில் வந்து இப்போ இதில் வந்து நிறைய ஒரு 20 கம்பெனிகளுக்கு மேலே வந்து வரையினோம். அதே மாதிரி ஜாப் சீக்கர்ஸும் ஒரு 200 பேருக்கு மேலே வந்து வரையினோம். கம்பெனிகள் வந்து நிறைய விதமான கம்பெனிகள் வந்து வரையினோம். இப்போ ஆஃபீஸ் ஒர்க்குகளுக்குரிய கம்பெனிகள், மற்றது அப்படி நிறைய ஒவ்வொரு விதமான கம்பெனிகள்லாம் வந்து வரையினோம். ஹாஸ்பிட்டல்கள், அப்படி நிறைய கம்பெனிகள் வந்து வரையினோம். இப்போ தனியாக வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து இருக்கிறார்கள் மட்டும் வரையும் நம்ம இல்லை இலங்கையில் இருக்கிற வேறு பாகங்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்புகளுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும்? இப்போ நாங்கள் வந்து வெளி மாவட்டங்களுக்கும், இப்போ உதாரணத்துக்கு கொழும்புலையோ இல்லாட்டி வேறு மாவட்டங்களுக்கு ஆக்கள் கட்டாலும் நாங்கள் அனுப்பி வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ ஃபேமஸ் மார்க்கெட் பிளேஸ் இருக்கிற ஒரு வெப்சைட் ஒன்றோட நாங்கள் பார்ட்னர்ஷிப் இருக்கிறோம். அப்போ அதில் வந்து ஜாப் சீக்கர்ஸ் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக உள்ள ஜாப் சீக்கர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் எடுத்து கொடுக்கலாம். இங்கே வர ஜாப் ஃபேருக்கு கூட வெளி மாவட்டத்திலேருந்து மக்கள் வரையினாங்க.
வடமாகாணம் இருந்து ஆக்கள் வந்து வரீங்க. வடமாகாணத்துல வேற பாகங்கள்ல இருந்து இந்த யாழ்ப்பாணத்துல நடக்கிற ஜாப் ஃபேருக்கு வந்து ஆக்கள் வந்து வந்து அவைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறபடியா தான் அவையிலும் வந்து கேள்விப்பட்டு வந்தோம். இப்ப அந்த ஜாப் ஃபேர் நடக்குதானே, அந்த ஜாப் ஃபேர் நடக்காத தருணங்கள்ல உங்களோட ஆபீஸ்ல நேரடியா வேண்டிய தகவல்கள் ஒப்படைச்சு அந்த வேலைகள் வந்து பெற்றுக்கொள்ள நேரடியா வந்து இதெல்லாம் மெயின் ஆஃபீஸ் வந்து அம்மன் ரோட் நெல்லூர்ல இருக்கு. நம்பர் 52 அம்மன் ரோட் நெல்லூர். இதுக்கு வரேன்டா ஒன்று நீங்கள் பெராலி ஹோட்டலில் வரேன்டா வீனஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் அம்மன் ரோட் வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பொய்மீட்டர் ரோட்டில் வரேன்டா வீரமாகாளி அம்மங்களுக்கு முன்னால் தான் அந்த அம்மன் ரோட் இருக்குது. அதில் நீங்கள் இடைக்கு வந்து வரலாம். அதில் ஜால்பாடி ஹோட்டல் இருக்குது. அதில் முன்னுக்கும் சைடில் எங்களோட ஆஃபீஸ் வந்து இருக்குது. நீங்கள் வேலை தேடுபவராக இருந்தால் வந்து கட்டாயமே வந்து இந்த ஜாப் ஃபேரில் வந்து 15ஆம் தேதி நடக்கிற ஜாப் ஃபேரில் கலந்து கொள்ளலாம். அதை தவிர அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் இந்த தொடர் விளக்கங்கள் போட்டிருப்பாங்க. என்னென்ன வேலைகளுக்கு வந்து என்னென்ன தொடர் விளக்கங்களை தொடர்பு கொண்டா வந்து வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம்ட்டு இதில் தெரியுது. இது உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லாட்டி நான் இதில் சைடில் தந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுகளையும் வந்து தொடர்பு கொண்டா வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தவிர தனியாக நான் ஒரு நம்பர் கொடுப்பேன் வேண்ட தொடர் விளக்கங்கள் வேலையும் தொடர்பு கொண்டீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு இலகுவாக வந்து அந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து நாங்கள் ஒரு டேட்டா கார்டாக செய்கிறோம். இது உதாரணத்துக்கு நீங்கள் சில கண்டெக்ட் நம்பர்கள், உதாரணத்துக்கு ஒரு கவர்மெண்ட் ஹவுஸில் கண்டெக்ட் நம்பர்கள் வந்து நீங்கள் ஏதாவது டைரியல் சில இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதில் வந்து ப்ரைவேட் கம்பெனிகளோட கண்டெக்ட் நம்பர் வந்து இருக்காது. அப்போ இதில் வந்து நாங்கள் ப்ரைவேட் கம்பெனிகளோட கண்டெக்ட் நம்பர்லாம் தோற்று ஒரு டேட்டா கார்டாக நிறையங்களில் கொடுத்துருக்கோம். இது நாங்கள் தொடர்ந்து வந்து செய்வோம். இதில் வந்து என்னென்னா இப்போ ஒரு படிப்பு விஷயங்களுக்கு தேவையான கண்டெக்ட் நம்பர்கள், ஒரு டிகிரி யாரும் படிக்கிறேன்டா, ஆன்லைனில் டிகிரி படிக்கிறேன்டா, ஒரு இங்கிலீஷ் கிளாஸுகள், சிங்கள கிளாஸுகள், அப்படி எல்லா விதமான படிப்புக்குரிய ஃபோன் நம்பர்ஸ், நிறைய விதமான படிப்பு விஷயங்களுக்குரிய ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. அதே நேரம் இப்போ வேலைவாய்ப்பு சம்மந்தமான கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து இருக்குது. அதே நேரம் உங்களுக்கு ஒரு தேவையான நம்பர்ஸ்கள், ஒரு சேவைகள் தேவையான நம்பர்ஸ்கள், ஒரு அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் தேவையோ ப்ரைவேட் கம்பெனியோட ஆம்புலன்ஸ் நம்பர், அதே மாதிரி ஒரு பார்சல் அனுப்ப போகிறீங்களா அதுக்குரிய நம்பர், அப்படி எல்லா விதமான சேவைகளுக்குரிய நிறைய நம்பர்ஸும் இதில் இருக்குது. இது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நாங்கள் இப்போ நிறைய இடங்களில் கொடுத்துருக்கோம். இது தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். சரி, வேலை வாய்ப்புகள் தேவையானவரும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு வேலையாட்கள் தேவைன்னா நீங்கள் நிறுவனம் ஒன்று நடத்துகிறீங்க, உங்களுக்கு வேலையாட்கள் பற்றாக்குறையாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு அந்த வேலையாட்கள் தேவை என்றால் வந்து நீங்கள் வேலை தொடர்பு கொண்டா வந்து தொடர்பு படுத்தி விடுவினோம். அவை உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான விளம்பரங்கள், உங்களுடைய ஒரு நிறுவனத்துக்கு ஒரு மார்க்கெட்டிங் இல்லாமல் இருக்குது, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாமல் இருக்குது, அதை வந்து வெளியிடங்களுக்கு கொண்டு போக இல்லாமல் இருக்குது. அப்படியான பிரச்சனைகள் இருந்தால் கூட வந்து நீங்கள் வேலை தொடர்பு கொண்டீங்கன்னா வந்து வேலை அதுக்கான ஒரு தீர்வுகளை வந்து தந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்ன ஓகே, சரி, கட்டாயமே 15ஆம் தேதி வந்து பயன்பெறுங்க. தேடி உங்களை தொடர்பு கொள்ளிருந்தால் தானே உங்கள் மூலியமாக வந்து ஒரு ஆளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது நம்பகத்தன்மை என்ன மாதிரி இருக்கும்? எங்களோட கம்பெனி வந்து இப்போ தொடங்கி ஒரு 5 வருஷமாகுது. 2020ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி வாங்கினாங்க. இப்போ 4 வருஷத்துக்கு மேலே ரன் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதை விட எங்களோட கம்பெனியை பார்த்து நிறைய கம்பெனிகள் வந்து எங்களோட ஒர்க்கை மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்து செய்ய ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருந்தவை. ஆனால் அதில் நிறைய சில கம்பெனிகள் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ண இல்லாமல் இருந்தது. இப்போவும் சில கம்பெனிகள் வந்து எங்களோட கம்பெனியில் இதில் மாதிரி இப்போ வாட்ஸ்அப் குரூப்ஸில் கம்பெனிகளோட வேகன்சியில் போடுறது, அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து செய்யணும். அவை வந்து சுயமாக செய்கிறத குறைவு. இப்போ நாங்கள் வேறு இடங்களில் பார்த்து எடுக்கிறத விட எங்களோட குரூப்பில் போகிற இடத்துல பார்த்து தான் வந்து செய்யணும். அதே கம்பெனிகளை கண்டெக்ட் பண்ணி வந்து செய்யணும். மற்றும் அதே நேரம் அமௌண்ட்டுகளும் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கடையில் ஒரு பொதி ஒன்று வாங்குறீங்கண்டா, ஒரு பெருசு பொதி, இல்லை அது ஒரு பொங்கலுக்கு ஒரு பொதி ஒன்று வாங்குறீங்கண்டா, அதில் வந்து ஒரு 10 கிலோ பொதி ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு கடையில் கொடுத்தா, அதுக்கு முன்னால் ஒரு போட்டி கம்பெனி வந்து ஒரு 1 கிலோ பொதியை ஒரு 900 ரூபாய்க்கு கொடுத்துச்சோம்டா, ஆக்களை 900 ரூபாய்க்கு தான் நான் போயினேன். அதில் வெளியே வந்து அதை வந்து பார்க்கணும் இல்லை. இதே மாதிரி தான் கம்பெனியில் வந்து இப்போ எங்கள்கிட்ட வந்து 50 வாட்ஸ்அப் குரூப்ஸ் வந்து இருக்குது. அதில் ஒரு 30,000 பேருக்கு மேலே நிறைய பேர் வந்து இருக்குண்ணா. ஆனால் வேறு கம்பெனிகள், புதுசாக தங்கின கம்பெனிகளுக்கு வந்து ஒரு 7-8 வாட்ஸ்அப் குரூப், இல்லாட்டி 10-15 வாட்ஸ்அப் குரூப், 10 குரூப் இல்லை, குறைவான குரூப்ஸ் தான் இருக்குது. சில கம்பெனிகள் வந்து அதை இப்படி வெஹிக்கிள் செய்யணும், ஆனால் அவன் அட்ரஸ் வந்து இருக்காது, ஒரு உள்ளிடங்களை வந்து இருப்பினோம். உதாரணத்துக்கு அவன் கண்டெக்ட் நம்பர்லாம் கொடுப்பினோம், ஒரு வேகன்சியில் போட்டு அவன் கண்டெக்ட் நம்பர்லாம் கொடுப்பினோம். ஆனால் கோல் பண்ணால் ஆன்சர் பண்ணாயினம். இப்போ இவன் நம்பர் கொடுப்பினோம், ஆனால் கோல் பண்ணால் ஆன்சர் பண்ணாயினம். அப்படியான நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் அப்படியான கம்பெனிகளுக்கு நீங்கள் போகாமல் எங்களோட கம்பெனி நிரந்தரமாக ஆஃபீஸ் இருக்குது. இப்போ புதுசாக பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அப்போ எங்களோட கம்பெனிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலைவாய்ப்பும் பெற்றுக்கொள்ளலாம். கம்பெனிகளுக்கு தேவையான ஆக்களும் நாங்கள் வழியாக வழங்கக்கூடிய மாதிரி இருக்குது. வணக்கம், நாங்கள் டியூமாஸ் ஜாப் பேங்க் ஜெஃப்னா நல்லூரில் எங்களோட கம்பெனி வந்து இருக்குது. இது இப்போ 3 வருஷமாக வந்து எங்களோட கம்பெனி வந்து இயங்கி கொண்டிருக்குது.
இது வந்து வேலை வாய்ப்பு நிறுவனம். வேலை இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். வேக்கன்சி வந்து அவங்க இப்போ வேறு இடங்களை தேடாமல் டிரெக்டாக வந்து பெண்கள்கிட்டே வந்தால் அது சம்மந்தமான என்ன வேக்கன்ட் விரும்பினமோ அது சம்மந்தமான வேக்கன்ட்டுகள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அதோடு வந்து நிறுவனங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல சேவையாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய நிறுவனங்கள் வந்து தங்களோட வேலைக்கு வந்து ஆட்கள் இல்லை அப்படின்னு நிறைய தேடிக்கொண்டிருக்கிறவை ஆட்களை. இப்போ நாங்கள் எங்களோட நிறுவனம் மூலமாக நிறைய நிறுவனங்களுக்கு வேலையாட்கள் தேவைன்னா நிறைய பிளாட்ஃபார்மில் வந்து நிறைய நாங்கள் அவங்களோட வேக்கன்சியை வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். நாங்கள் அப்போ அவங்க டிரெக்டாகவே வந்து வேலை தேடுறவை வந்து குறிப்பிட்ட நிறுவனத்தோடையே தொடர்பு கொள்றதால அந்த நிறுவனமும் தங்களுக்கு தேவையான எம்ப்ளாயிஸை வந்து தங்களோட ரிக்யூர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. நாங்கள் மெயினாக செய்கிறது வந்து வேலையாட்களை எடுத்து கொடுக்கறதோட கம்பெனிகளோட ப்ரொமோஷன்ஸுகள், கிளாஸஸ் செட்ஸுகள், அதுகள் தொடர்பான ப்ரொமோஷன் நெட்ஸுகளும் வந்து நாங்கள் செய்கிற. நாங்கள் இப்போ நாங்கள் இதோட இன்னும் ஒரு முக்கியமான சேவையும் வழங்குகிற. நாங்கள் அட்ஸுகள் போட்டு கம்பெனிகள் வந்து தங்களுக்கு பொருத்தமான ஆட்களை எடுத்தாலும் மேலதிகமாக பொருத்தமான ஆட்களை எடுக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு வருஷத்துலேயும் 2 அல்லது 3 தடவைக்கு ஒருக்கா நாங்கள் ஒரு ஜாப் ஃபேர் ஒன்று வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். நாங்கள் இந்த ஜாப் ஃபேர் வந்து இந்த மாதமும் வந்து நடக்க இருக்குது. வார 15ஆம் தேதி வியாழக்கிழமை எங்களோட நல்லூரில் இருக்கிற எங்களோட மெயின் ஆஃபீஸில் வந்து இந்த ஜாப் ஃபேர் வந்து நடக்க இருக்குது. இப்போ இதில் வந்து வேக்கன்சி தேடுறவங்க மற்றது வந்து வேலையாட்கள் தேவையென்று விரும்புகிற நிறுவனங்கள் வந்து இந்த ஜாப் ஃபேரில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வந்து கலந்து கொள்ளுற ஜாப் சீக்கர்ஸ் அனைவருக்கும் வந்து கட்டணங்கள் வந்து எதுவுமே இல்லை. நீங்கள் ஃப்ரீயாக வந்து உங்களோட வேக்கன்சிஸுக்கு வந்து நிறுவனங்கள்கிட்ட நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது இலவச முகாமாக தான் நடக்குது. அப்போ உங்களுக்கு வேக்கன்சி ஏதாவது தேவை, உங்களுக்கு உடனடியாக ஒரு வேலை வாய்ப்பு ஒன்று தேவைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் டைரெக்டாக வாங்க. 15ஆம் தேதி 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ பெரிய பெரிய கம்பெனிகள் வேறு இருக்கிறாங்க. இப்போ கணக்கு வேகன்சிகளுக்கு வந்து எடுக்க இருக்கிறாங்க. அப்போ டைரெக்டாக அவங்களால வரக்கூடிய மாதிரி இருந்தால் 10 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். 15ஆம் தேதி நடைபெறும். அப்படி அந்த டைமுக்கு வந்து உங்களால் விரையில்லாமல் இருந்தால் நீங்கள் பிறகு வந்து அந்த கீழே கண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கண்டாக்ட் நம்பர் சொன்னாங்க அட்மினாக்களோட நீங்கள் கண்டாக்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்குரிய வேலை வாய்ப்புகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களோட ஆஃபீஸ் இருக்குது தானே, டைரெக்டாக வந்து நீங்கள் அதில் வந்து உங்களோட வேலை வாய்ப்பு சம்மந்தமாக உங்களோட கதைக்கலாம். இல்லை அட்மினாக்கோட கண்டாக்ட் நம்பர்ஸ் வந்து இருக்கிறடிவா நீங்கள் டைரெக்டாக அவங்களுடைய கதைங்க. ஆன்லைனில் டியூமாஸ் வேக்கன்சிஸ் நாங்கள் பார்த்துருந்தோம். நான் சுண்ணாகத்துலேருந்து வரேன். ஆன்லைன் ஒர்க் தான் நான் பார்த்தேன். அதான் ஒரு இன்டர்வியூ விசிட் பண்ணுவோம்னு ஆஃபீஸ்க்கு வந்தேன். என்ன மாதிரி வேக்கன்சிஸ் எல்லாம்? இப்போ எங்கள்கிட்ட வந்து ஆன்லைன் ஒர்க்கும் இருக்குது, ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்குது. ஓகே. நீங்கள் வந்து ஆன்லைன் ஒர்க்குன்னு சொன்னால் வந்து நார்மலாக வந்து எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ஸ்லேயும் வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். நாங்கள் அது வந்து ஃப்ரீ வேக்கன்சிஸ் டிரெக்டாக வந்து கம்பெனிஸ் இந்த கண்டாக்ட் நம்பர் போட்டு தான் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம். உங்களுக்கு சூட்டபிளான வேகன்சிக்குள்ள எந்த கம்பெனி நேம் இருக்கோ அந்த கண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் டிரெக்டாக கால் பண்ணி இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. மாதம் 15ஆம் தேதி அதாவது வந்து வர வியாழக்கிழமை ஜாப் ஃபேர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். எங்களோட டியூமாஸும் அதோட வந்து ஜால்காடி ஹோட்டலோட சேர்ந்து இருக்கிற ஹோலில் என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். 10 மணிலேருந்து 2 மணி மட்டும் இன்டர்வியூ நடக்கும். நீங்கள் டிரெக்டாக வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய கம்பெனிஸ் வந்து டிரெக்டாக வந்து இன்டர்வியூ வைப்பாங்க. நீங்கள் டிரெக்டாக சீரிஸோட வந்தீங்க வேண்டாம், உங்களுக்கு சூட்டபிளான ஒர்க்ஸுக்கு நீங்களே வந்து இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு சூட்டபிளான ஒர்க்ஸுக்கு ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபுல் டைம் ஒர்க்குன்னா என்ன மாதிரி? இப்போ ஃபுல் டைம் ஒர்க்குன்னு சொன்னாலும் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து டிரெக்டாக வருவாங்க 15ஆம் தேதி. இப்போ வந்து ஃபுல் டைம் ஒர்க்குன்னா ஒர்க்கிங் டைம் வந்து 8:30லேருந்து 5 மணி மட்டும் இருக்கும். சண்டே கூடுதலாக ஆஃபாக தான் இருக்கும். மற்ற மேலதிக டீட்டெயில்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் டிரெக்டாக வந்தீங்கன்னு சொன்னால் கம்பெனிஸோட டிரெக்டாக கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் ஆஃபீஸை ஒரு மாதிரி தேடி பிடிச்சி இந்த இடத்துக்கு வந்ததில் ஒரு பிரயோஜனமாக இருக்குது எங்களுக்கு. ரொம்ப தேங்க்யூ.